ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கட்டிங் செய்யும்போது 2 மீட்டருக்கு கம்மியாக 1 மீட்ரு 80 சென்டிமீட்ரு துணி இருந்ததுனாலும் அந்த துணியில் இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் எப்படி கட்டிங் செய்யலாம், அதை எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பேண்ட் கட்டிங் செய்யும்போது ஃப்ரண்ட் பீஸுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு கட்டிங் செஞ்சுக்கலாம். மீதி இருக்கிற துணியை எடுத்து வச்சு பேக் சைடுக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் வர மாதிரி கட்டிங் செஞ்சுட்டு அப்படின்னா இந்த பேண்ட்டு நீங்கள் 1 மீட்ரு 80 சென்டிமீட்டர் இருந்ததுனாலும் தைச்சிக்கலாம். ஆனால் அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா தைக்க முடியாது. ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்குள்ளே கம்மியாக இருக்கிறத இந்த மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். 1 மீட்ரு 80 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸுக்கு தேவையான அளவு கட்டிங் செஞ்சுட்டு அந்த பீஸை வச்சு சைடில் வர துணியை இந்த மேல் பாட்டுக்கு நீங்கள் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். பேக் பீஸுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதில் ஒரு 7.5 இன்ச்சு 10 இருந்தது அந்த பீஸை வச்சு 2 பீஸும் ஆப்போசிட் வச்சு தையல் அடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டு ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது துணி ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கம்மியாக இருந்ததுனாலும் அந்த துணியிலையும் இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு நீங்கள் கட்டிங் செஞ்சுக்கலாம். துணி கொஞ்சம் கெட்டியான துணியாக இருக்கணும். ரொம்ப நைஸான துணி பாலிஸ்ட்டு கலந்ததாக இருந்ததுன்னா இந்த தையல் போடும்போது நீங்கள் பிசுறு வராமல் மடித்து கூட தையல் அடிச்சுக்கலாம். ஓவர்லாக் போட்டுட்டு மேலே இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் எப்படி கட்டிங் செய்யலாம், ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோ முடிஞ்சு கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். பேக் பீஸில் 1 இன்ச்சுக்கு அதிகமாக துணி வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் வச்சு நாம் எப்போ கட்டிங் செய்கிற மாதிரி தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீட்டாகவே வந்துருச்சு. ஜாயிண்ட் போட்டதெல்லாம் உள் சைடு போயிருச்சு. வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.